தொப்பி விற்பவர் மற்றும் குரங்குகள். ஒருமுறை ஒரு சிறு நகரத்தில் டோனி என்ற தொப்பி விற்பனையாளர் வாழ்ந்தார். அவர் வேறுபட்ட ஆடைகளை கொண்டு வெவ்வேறு தொப்பிகளை தயாரித்து அவற்றை அண்டை கிராமங்களில் விற்பார். டோனியின் ஒரே வாழ்வாதாரம் தொப்பிகளை விற்பதுதான். அவர் தனது வேலையை விடாமுயற்சியுடன் செய்தபோது குறைவாக சம்பாதிக்கிறோம் என்று அவர் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின் அடுத்த நாள் விற்பதற்காக தொப்பிகளை தயாரிக்க சில துணி வாங்குவார். டோனி ஒவ்வொரு நாளும் சம்பாதித்தார். அதனால் அவர் வேலையை நிறுத்தாமல் செய்தார். கஷ்டங்கள் மற்றும் மிக குறைவான வருமானம் இருந்த போதிலும் டோனி மகிழ்ச்சியான தொப்பி விற்பனையாளராக இருந்தார். ஏனென்றால் அவர் செய்ததை அவர் நேசித்தார். அவர் எப்போதும் அற்புதமான தொப்பிகளை செய்ய நல்ல யோசனைகளை கொண்டு செய்வார். அவர் மிகவும் அருமையான படைப்பாளி மற்றும் ஒவ்வொரு தொப்பிகள் செய்யவும் தனது 100% கொடுத்தார். டோனியின் நகரத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு சிறிய காடு இருந்தது. மலர்கள் மற்றும் புதிய பழங்கள் நிறைந்த அழகான காடு அது. காடு 2 கிராமங்களுக்கு நடுவில் இருந்தது. மக்கள் பெரும்பாலும் காடுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அது ஒரு அழகிய காடு என்றாலும் எல்லோருக்கும் ஒன்றை பத்தின கவலைதான் இருந்தது. அது என்னவென்றால் அந்த காட்டில் இருந்த அடர்த்தியான பெரிய ஒரு மரத்தில் வாழும் குரங்குகள். அந்த குரங்குகள் யார் அந்த காட்டை கடந்தாலும் அவர்களை தொல்லை செய்வார்கள் மற்றும் அவர்கள் எடுத்து செல்வதை திருடிக் கொள்வார்கள். கிராமத்தினர் அந்த குரங்குகளை சமாளிப்பதற்காக எல்லாத்தையும் முயற்சி செய்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அது காடாக இருந்தது. காடிலிருந்து விலங்குகளை வெளியேற்ற முடியாது, ஏனென்றால் அது அவர்களின் வீடு. குரங்குகள் மிகவும் தொல்லைக்காரர்களாக இருந்தன. காட்டை கடப்பவர்கள் சுமந்து செல்லும் அனைத்தையும் குரங்குகள் திருடிக் கொள்ளும் மற்றும் அவர்கள் செய்வதை நக்கல் அடித்து அவர்களை பார்த்து சிரிக்கும். அது எனக்கு சொந்தமான கூடை, அதை உடனே எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். மக்கள் மிகவும் முயற்சி செய்வார்கள், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் உதவியற்று இருந்தனர். ஒரு சில நாட்களுக்கு பிறகு டோனி ஒரு கிராமத்திற்கு தொப்பி விற்க சென்றார். எல்லா வகையான தொப்பிகளையும் அவர் வைத்திருந்தார். பிரகாசமான நிறத்தில் போல்கா பொட்டுகள் உள்ள கோடிட்ட டோனியின் கூடைக்குள் இல்லை என்று யாராவது நினைத்து பார்க்க முடியாத அளவு எல்லா வகையான தொப்பியும் இருந்தது. தொப்பி தொப்பி தொப்பி, விரும்பும் பல வகையான தொப்பிகள் எங்கிட்ட இருக்கு. சிவப்பு, சாம்பல், நீலம், உங்களுக்கு புதிய தோற்றம் கிடைக்கும். தொப்பி தொப்பி தொப்பி. டோனியின் குரல் கேட்டவுடன் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்தார்கள். கிராமவாசிகள் அத்தகைய அழகான தொப்பிகளை பார்த்ததில்லை. இவரோட தொப்பிகள் ரொம்ப அழகா இருக்கு. இந்த தொப்பி ரொம்ப சாஃப்டா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கு. அம்மா, நான் ஒன்று வாங்கிக் கொள்ளவா? இது மிகவும் மென்மையாக இருக்கிறது, இதை தொட்டுக்கொண்டே இருக்கலாம். அது உண்மைதான். டோனியின் தொப்பிகள் பல பட்டுகளால் செய்யப்பட்டன. பட்டு தொப்பிகள் அசாதாரணமானது, ஆனால் அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தன. அதனால் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. நிறைய கிராம மக்கள் டோனியிடமிருந்து நிறைய தொப்பிகளை வாங்கினார்கள். டோனிக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தார்கள், ஆனால் டோனி மறுத்துவிட்டார். உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இதற்கு நேரமில்லை. நான் பயணத்தை தொடர வேண்டும். பக்கத்து கிராமங்களுக்கு சென்று என்னோட தொப்பிகளை விற்க வேண்டும். அப்படியா? நீங்கள் பக்கத்து ஊருக்கு போக வேண்டுமானால் ஒரு காட்டை கடக்க வேண்டும் இல்லையா? ஆமாம், அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அப்படி என்றால் காட்டை கடக்கும் பொழுது உங்கள் கூடையை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். அந்த காட்டின் வழியாக நீங்கள் எதை எடுத்து சென்றாலும் அங்கு இருக்கும் குரங்கு கூட்டம் அதை பிடுங்கிக் கொள்ளும். அப்படியா? நான் அதை நினைவில் வச்சுக்கிறேன். உங்களோட அறிவுரைக்கு நன்றி. டோனி தான் சம்பாதித்த அனைத்து தொகையையும் சேகரித்து வைத்துக் கொண்டார். காடுகளை கடப்பதற்கு முன்னர் கிராமத்தை ஆராய்வதற்கு அவர் முடிவு செய்தார். அந்த கிராமத்தின் அழகான பூக்களையும் வீடுகளையும் ரசித்தபடி அவர் சுற்றி திரிந்தார். மிகவும் பசியாக இருக்கிறது. கிராமவாசிகள் கொடுக்கும்போது நான் சாப்பிட்டு இருக்க வேண்டும். இப்போது உட்கார்ந்து சாப்பிட எனக்கு நேரமில்லை. இந்த தொப்பிகளை விற்க நான் மற்ற கிராமங்களுக்கு போயே ஆக வேண்டும். சரி, போகட்டும். போகும் வழியில் ஏதாவது ஒன்று வாங்கி காட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு விடலாம். போதுமான பணம் சம்பாதிக்க விரும்பினால் அவரது தொப்பிகளை எல்லாம் இன்றே விற்க வேண்டும் என்று டோனிக்கு நன்றாக தெரியும். உணவிற்காக சிறிது நேரம் அலைந்து திரிந்த பிறகு
அவர் கடைசியில் ருசியான பன்களை விற்கும் ஒரு கடைக்கு வந்தடைந்தார். அவர் 2 பன்களை வாங்கி அதை தன் கூடையில் வைத்தார். டோனி கிராமம் வழியாக நடந்து காட்டை அடைந்தார். அவர் அங்கு வந்து சேர்ந்தபோது குரங்குகள் மற்றும் முதியவரின் ஆலோசனைகளை மறந்துவிட்டார். அவர் அழகான மலர்களையும் புதிய பழங்களையும் ரசித்தபடி காட்டில் நடந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சில பழங்களை பறித்து ஒரு துணியில் கட்டிக்கொண்டார். தூரத்தில் அவர் ஒரு பெரிய அடர்ந்த மரத்தை பார்த்தார். நான் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வசதியான இடமா தான் இந்த இடம் இருக்கு. அதனால் டோனி அந்த மரத்திற்கு சென்று அதன் கீழே உட்கார்ந்து பன்களை வெளியே எடுப்பதற்காக அவரது கூடையை திறந்தார். அவர் பன்கள் மற்றும் பழங்களை சாப்பிட்டார். மேலும் அடுத்த கிராமத்திற்கு புறப்படுவதற்கு முன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். டோனி மிகவும் களைப்பாகவும் தூக்கத்திலும் இருந்ததால் அவருடைய கூடையை பூட்டுவதற்கு அவர் மறந்துவிட்டார். நேரம் சென்றது. டோனி இன்னும் தூக்கத்தில் இருந்தார். அப்போது அவர் ஏதோ கேட்டார். என்ன சத்தம் இது? யாரா இருந்தாலும் சத்தம் போடாதீங்க. ஆனால் சத்தம் தொடர்ந்தது. இறுதியாக டோனி தனது கண்களை திறந்து சுற்றி பார்த்தார். யாரும் இல்லை. பின்னர் அவர் தனது கூடையை பார்த்தார். டோனி அதிர்ச்சி அடைந்தார். எனது தொப்பிகள் எல்லாம் எங்கே? கூடைக்குள் ஒரே ஒரு தொப்பி மட்டுமே இருந்தது. டோனி பதட்டமடைந்து அழ ஆரம்பித்தார். யாரோ தொப்பிகளை திருடி விட்டார்கள். நான் இப்போது என்ன செய்வது? அந்த சத்தம் நிற்கவில்லை என்று அவர் உணர்ந்தார். அவர் இறுதியாக மேலே பார்த்தபோது, என்ன இது? குரங்குகள் என் தொப்பிகளை திருடி விட்டன. குரங்குகள் அனைத்தும் ஒரு கிளை மீது உட்கார்ந்து ஒவ்வொன்றும் டோனியின் தொப்பியை அணிந்து அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு இருந்தன. ஐயோ, அந்த பெரியவர் சொன்னதை நான் மறந்து விட்டேனே. இப்போது நான் என்ன செய்வது? என் வருமானத்திற்கு ஒரே ஆதாரம் இந்த தொப்பிகள் தான். இந்த தொப்பிகளை மட்டும் நான் திரும்ப வாங்காவிட்டால் நாளைக்கு தொப்பிகள் தைக்க புதிய துணி வாங்க பணம் கூட இல்லையே. நான் என்ன சாப்பிடுவேன்? எப்படி சமாளிப்பேன்? பைத்தியக்கார குரங்குகளே, இப்போதே என் தொப்பிகளை திருப்பி தந்து விடுங்கள். விடமாட்டேன். இப்போதே எல்லோரும் கீழே வாருங்கள். குரங்குகள் தங்கள் கால்களை கிளைகள் மீது மிதித்த போது சில பெரி பழம் கீழே விழுந்தது. டோனிக்கு ஒரு யோசனை நினைவுக்கு வந்தது. ஒரு நிமிஷம், நான் செய்யறது அப்படியே செய்யுதுங்க. அவைகள் குரங்குகள். நான் செய்வதை அவைகள் அப்படியே செய்யும். நான் எரிச்சல் அடைவதை பார்த்து அவைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. அவைகளின் தந்திரத்தை நான் ஏன் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது? டோனி திடீரென்று விரக்தி அடைந்து விட்டார். அவர் கைவிட்டு விட்டார் என்று காட்ட தரையில் விழுந்தார். குரங்குகளை தொடர்ந்து மெதுவாக தலையை உயர்த்தி கொண்டு அழுதவாறு பார்த்தார். இல்லை, இப்போது என்ன செய்வது? என்னிடம் கடைசியாக ஒரே தொப்பி மட்டும்தான் இருக்கிறது. இதை வைத்துதான் நான் வியாபாரம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது. டோனி தலையில் தொப்பியை வைத்து எழுந்து நின்றார். அவர் கோபத்தில் மேலே பார்த்தார். குரங்குகளே, ஒரு நாள் நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கப் போகிறேன். இதை கூறி அவர் தனது தொப்பியை தலையிலிருந்து எடுத்து வேகமாக அதை தரையில் தூக்கி எறிந்தார். டோனியின் அதே செயல்களை நக்கல் செய்து குரங்குகள் அனைத்தும் எல்லா தொப்பிகளையும் தரையில் எறிந்தன. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் டோனி எல்லா தொப்பிகளையும் சேகரித்து அவற்றை கூடைக்குள் அடைத்து பூட்டிவிட்டார். பைத்தியக்கார குரங்குகளே, சரி, நான் போயிட்டு வரேன். எனவே உங்கள் விருப்பத்தை போல் செயல்கள் நடக்காத போது அமைதியாக இருக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை டோனி உணர்ந்தார். குரங்குகளின் பலவீனத்தை அவர் கவனித்திருக்காவிட்டால் தனது தொப்பிகளை முழுமையாக மீட்க முடிந்திருக்காது. டோனி மகிழ்ச்சியுடன் வனத்திலிருந்து வெளியேறினார். மற்ற கிராமத்தில் தனது தொப்பிகளை விற்று பணம் சம்பாதித்து வீட்டுக்கு திரும்பினார்.